உங்கள் வீட்டு பூஜா ரூமை கிராஸ் பண்ணும்போது எப்பயுமே வாசனையாக இருக்கணுமா? அதுக்கு சில டிப்ஸு சொல்கிறேன். நம்ம சாமி ஃபோட்டோவெல்லாம் துடைப்போம் இல்லையா? அப்போ வந்து வெறும் தண்ணியை மட்டும் வச்சு துடைக்காம, அது கூடவே கொஞ்சமாக பன்னீர், ஜவ்வாது, மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து போட்டு துடைச்சோம் அப்படின்னா, சாமி ஃபோட்டோ ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். அது இல்லாமல் வாசனையாகவும் இருக்கும். எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க. நம்ம விளக்கு ஏற்றும்போது ஒரு விளக்கு ஏற்றலாமா? 2 விளக்கு ஏற்றலாமா? இல்லை எத்தனை விளக்கு ஏற்றணுங்கிற டவுட் நிறையா பேத்துக்கு இருக்கும். நம்ம 1க்கு மேற்பட்ட எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். 2 விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. நம்ம சாமி விளக்கெல்லாம் விளக்கி எப்பயும் போல் மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா? அதில் பின்னாடி இந்த மாதிரி கஜலட்சுமி ஃபோட்டோவுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம எப்பயுமே சாமி விளக்க வெறும் தட்டை மட்டும் வச்சு வைக்காமல் அதில் பச்சரிசி போட்டு வைப்போம் இல்லையா? அந்த பச்சரிசி போட்டு அந்த விளக்க வச்சு அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய்க்குள்ளார ₹5 காயின் போட்டு நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னா உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள்லாம் கூடிய சீக்கிரம் தீர்ந்துடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள். பாய்.